சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்த நடவடிக்கை காரணமாக பாகிஸ்தானில் வறண்டு காணப்படும் சினாப் நதி. இந்தியாவின் ராஜாங்க நடவடிக்கையால் பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை விளக்கும் செயற்கைக்கோள் படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம், விவரங்கள் என்ன சொல்லலாம்? சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை முறியடித்துக் கொள்வதாக ஏற்கனவே இந்திய தரப்பில் தகவல் தெரிவித்திருந்தார்கள். அந்த ஒப்பந்தம் முறித்துக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து சிந்து உட்பட 3 நதிகளில் இந்தியா வழியாக செல்லக்கூடிய தண்ணீரை பாகிஸ்தானுக்கு செல்லாத வகையில் இந்தியா நடவடிக்கை எடுத்திருந்தது. இந்த நடவடிக்கை காரணமாக சிந்து நதி படுகையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் தொடர்பாக செயற்கைக்கோள் புகைப்படங்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. அதன்படி சிந்து நதி நீர் பாய்ந்து ஓடிய அந்த பகுதிகள் எல்லாம் தற்பொழுது வறண்டு காணக்கூடிய விதமாக இந்த செயற்கைக்கோள் பதிவுகள் பதிவாகி இருக்கின்றன. இந்த நதியை ஓட்டத்தை நிறுத்துவதற்கு முன்பாக எடுக்கப்பட்ட படங்களும் அந்த நதிநீர் ஓட்டம் நிறுத்தப்பட்ட பிறகு எடுக்கப்பட்ட புகைப்படமும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்தியாவின் ஒரு ராஜாங்க நடவடிக்கையாக இந்த சிந்து நதிநீர் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய நடவடிக்கை பார்க்கப்பட்டது. ஏனென்றால் பாகிஸ்தானை பொறுத்தவரை 80% அளவிற்கு விவசாயத்தை சிந்து நதிநீரை பயன்படுத்தி தான் செய்கின்றார்கள். அந்த சிந்து, செனாப் உள்ளிட்ட 3 முக்கிய நதிகளில் செல்லக்கூடிய தண்ணீரை இந்தியா தடுத்து நிறுத்தி இருக்கின்றது. தொடர்ந்து தீவிரவாதத்திற்கு ஆதரவாகவும் தீவிரவாதிகளை கொண்டு தாக்குதல் நடத்தியும் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு பாகிஸ்தான் நாடு கேடு விளைவித்து வந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பகல்காம் தாக்குதல் மூலமாக கிட்டத்தட்ட 26 நபர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை நடத்திய தீவிரவாதிகள் பாகிஸ்தான் ஆதரவு கொண்டவர்கள் என்பது தெரிய வந்த நிலையில் தான் இந்திய தரப்பில் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்துவதாக ஒரு அதிரடியான அறிவிப்பினை பாதுகாப்பு குழு கூட்டத்தின் பிறகாக இந்திய தரப்பில் அறிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அட்டாரி வாகா எல்லைகள் மூடப்பட்டிருந்தன. இந்த நடவடிக்கை காரணமாக சிந்து நதியில் செல்லக்கூடிய தண்ணீர் முழுவதுமாக நிறுத்தப்பட்டு அந்த நதிநீர் படுகை வறண்டு காணப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிந்து உட்பட அந்த 3 நதிகள் இந்தியாவை கடந்து பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய நதிகள் வெறும் குடிநீர் தேவை மற்றும் விவசாய தேவை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நாட்டினுடைய பொருளாதார தன்னிறைவையும் கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா முறித்துக் கொண்டது. ஏனென்றால் இந்த நதியில் இருந்துதான் பல்வேறு நகரங்களுக்கு, கராச்சி உள்ளிட்ட நகரங்கள் தண்ணீர் தேவையை சிந்து நதி உட்பட 3 நதிகள் மூலம்தான் பூர்த்தி செய்கின்றன. இந்தியா இந்த நதிகளின் நீர் ஓட்டத்தை நிறுத்தி வைத்துள்ளதன் காரணமாக பாகிஸ்தானுக்கு விவசாயம் பாதிக்கப்படுகின்றது. அதே போன்று கோடை காலமான தற்பொழுது ஏற்கனவே பாகிஸ்தான் நாட்டினுடைய முக்கிய நகரங்கள் எல்லாம் போதுமான தண்ணீர் இல்லாத நகரங்கள் தான். உலகளவில் தண்ணீர் பற்றாக்குறையை, அதிகமாக குடிநீர் பற்றாக்குறையை சந்திக்கக்கூடிய நாடுகளில் ஒன்று பாகிஸ்தான். அப்படிப்பட்ட பாகிஸ்தானினுடைய மிக முக்கியமான 3 பெரிய நகரங்களுக்கு தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது இந்த 3 நதிகள் தான், சிந்து நதிநீர் படுகையில் உள்ளவை. இந்த நதிகளின் நீரோட்டம் நின்று போனதன் காரணமாக தற்பொழுது அந்த நதிநீர் படுகை வறண்டிருக்கின்றது. இதன் பிறகு பாகிஸ்தான் நாட்டினுடைய பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாண பகுதிகளும் வறண்டு வரும். அதன் தொடர்ச்சியாக குடிநீருக்கு கூட வழி இல்லாமல் பாகிஸ்தான் மக்கள் ஆளும் அரசுக்கு எதிராக அந்த நாட்டில் போராட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும். போர் தொடுக்காமலேயே ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சிதைக்கக்கூடிய நடவடிக்கையை இந்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக பார்க்கப்பட்டது. இதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக அந்த நாட்டினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுவதுடன் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக அந்த நாட்டு மக்கள் கிளர்ந்து எழுவார்கள். எனவே இது போன்ற நடவடிக்கை தான் ஒரு வகையில் ராஜீய நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது. இந்தியா போர் தொடுக்கும் பொழுது இந்தியாவிற்கும் சில இழப்புகள் ஏற்படலாம், பொருளாதார பாதிப்புகள் ஏற்படலாம். அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கு இந்தியாவிற்கும் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு தேவைப்படலாம். ஆனால் நதிநீர் ஓட்டத்தை நிறுத்தி அந்த நதிநீரை ராஜஸ்தான் உட்பட தண்ணீர் தேவை இருக்கக்கூடிய இந்திய மாநிலங்களுக்கு திருப்புவதற்கான வழிவகையையும் இந்தியா மேற்கொண்டு வருகின்றது. இந்த சூழ்நிலையில் தான் பாகிஸ்தான் நாட்டினுடைய நதிகள் எல்லாம் வறண்டு கிடக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 22ஆம் தேதி தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாக அந்த நதிநீர் படுகையில் எடுக்கப்பட்ட புகைப்படத்திலே பச்சை பசேல் என்று இருக்கின்றன. அதில் நதிநீர் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதன் அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு புகைப்படத்திலே வறண்டு காணப்படுகின்றன. இதுதான் இந்தியா எடுத்திருக்கக்கூடிய ராஜீய நடவடிக்கையின் உடனடி விளைவு. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.